வெல்கம் டு ரகு ரைஸ். இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலேருந்து சேலத்துக்கு கிளம்புன ஒரு அரசு பேருந்து மோதி 8 பேர் வந்து செத்துருக்காங்க. என்ன நடந்தது, எங்கே நடந்தது, என்ன காரணத்துக்காக நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாங்க. நேற்று காலைல மணி ஒரு 10 மணிக்கு என்ன இருக்குது, ஈரோட்டிலேருந்து சேலத்துக்கு ஒரு பஸ் ஒன்று கிளம்பியிருக்குங்க. அந்த பஸ்ஸில் மொத்தம் 40 பேர் இருந்திருக்காங்க. டிரைவர் வந்து ஐயன்துரை அப்படின்ற ஒரு 55 வயசு ஆள் தான் வந்து ஓட்டிகிட்டு வந்திருக்காரு. அந்த பஸ்ஸு அங்கேருந்து கிளம்பி ஒரு 40 நிமிஷம் ஏதோ ஆயிருக்குங்க. அங்கேருந்து வந்தோன்னே சூளமேடு அப்படின்ற இடத்துல வந்தோன்னே பைபாஸில் ஓடிட்டுருக்கு. திடீர்னு பஸ் என்னாச்சு, அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது, பஸ்ஸு திடீர்னு ஆப்போசிட்டில் ஏறிடுச்சுங்க. ஏறி அந்த நேரம் பாருங்கள், அவங்க நேரம் ஆப்போசிட்டில் ஏறினவுன்னே அந்த நேரம் பார்த்து ஒரு சரக்கு வாகனம், அதில் வந்து ஒரு 10 பேர் இருந்திருக்காங்க. ஒரு பைக்கில் வந்து 2 பேர் இருந்திருக்காங்க. கரெக்டாக அந்த பஸ்ஸு கிராஸ் பண்ணி வரவும் அந்த சரக்கு வாகனமும் பைக்கை கரெக்டாக இருக்குங்க. சரக்கு வாகனத்தில் மோதி அந்த பைக்கு வந்து கரெக்டாக இடித்து அந்த பைக்கில் இருக்கிற 2 பேரும் கீழே விழுந்து அவங்க மேலே ஏறி இறங்கி பஸ்ஸு போய் நின்றுடுச்சிங்க. இந்த விபத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று டிரைவர் தூங்கியிருக்கணும், இல்லை ஒரு மது போதையில் இருந்திருக்கணும். பஸ்ஸு பிரேக் பிடிக்கலன்றதெல்லாம் பொய்யுங்க. ஏன் தெரியுங்களா? ஏன்னா பஸ்ஸு கரெக்டான வேல போயிட்டு வந்து திடீர்னு ஆப்போசிட் வந்து ரைட்டில் ஏறிடுச்சு. ஏறி அந்த இதில் இடித்து எங்கே நம்ம அந்த மினி சரக்கு வேனில் அதில் இடித்து பைக்கில் இடித்து பைக்கு விழுந்தாங்களே, அவங்க மேலே ஏறி இறங்கிடுச்சு. இறங்கி வேறு எங்கேயும் போய் முட்டலை. அவங்களுக்கு மேலே ஏறி இறங்கணுன்னு பஸ் நின்றுச்சு. பஸ்ஸு பிரேக் பிடிக்கலாம், இதெல்லாம் போய் இடிச்சு தான் வந்து நின்று இருக்கும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச காரணம். என்ன அப்படின்னா, ஒன்றே தூங்கியிருப்பார், இல்லைனா ஒரு மதுபோதையில் இருந்திருப்பார். இதில் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சரக்கு வாகனம் வந்து மோதிச்சிங்களா. ஏன்னா பஸ் வந்தோன்னா அது சரக்கு வாகனம் அவங்களும் வந்து ஒரே ஸ்பீடில் தான் வந்துட்டுருப்பாங்க. ஏன்னா பைபாஸு டக்குன்னு ஏறணும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, போய் இடிச்சிட்டாங்க. அந்த சரக்கு வாகனத்தில் 10 பேர் இருந்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து கிளம்பியிருக்காங்க. இதில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நடந்த விபத்தில் வந்து ஒரு 11 மாதம் குழந்தைங்க, அதுவும் ஒரு 5 வயசு ஒரு சின்ன பொண்ணும் வேறு இருக்குங்க. மொத்தம் 8 பேர் வந்து இறந்துருக்காங்க. கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து குலதெய்வ கோயில் தான் போகிறாங்க. அவரை கடவுளை பார்க்க தான் போகிறாங்க. கடவுளுக்காக எவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம தியாகம் பண்ணுறோம். ஆனால் அந்த கடவுள் கூட கண்ணில் பாருங்க, அவங்கள காப்பாற்றிருக்கலாம். ஏன்னா அவங்கள பார்க்க தான் அவங்க எல்லாம் வராங்க, காப்பாற்றிருக்கலாம். ஏன்னா வந்து 11 மாதம் குழந்தைங்க, அது இன்னும் இந்த உலகத்தை கூட பார்க்கல. இனிமேல் தான் அந்த ஒரு வீட்டில் ஒரு குழந்தை அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த 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 குழந்தை ஒரு 5 வயசு வரைக்கும் அந்த 5 வருஷம் போகிறதே வந்து தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி விபத்துகளை தவிர்க்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணலாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் போதில் அந்த சென்ட்ரிமீடியேட்டர் கொஞ்சம் ஹைட் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஹைட்டாக பண்ணலாம். ஏன்னா இப்போலாம் வந்து நிறைய ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் போகிற வண்டி எதனா பிரச்சனை ரைட்டில் ஏறிடுது. அந்த ஆப்போசிட் போகிற வந்து ரைட்டில் ஏறாத அளவுக்கு அந்த சென்ட்ரிமீடியேட்டையும் ஸ்ட்ராங்காகவும் ஹைட்டாகவும் ஆக்கினா கொஞ்சம் வந்து விபத்துகள் வந்து குறையுங்க. அதேமாதிரி டிரைவர்கள் வந்து நைட் அண்ட் டே வந்து கண்முழிச்சு ஓட்டுறாங்க. அதனால் அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு வந்து பிரேக் பிடிக்கவும் இல்லை, பிரேக் பிடிச்சிருக்கு. பட் இவர் வந்து மேபி தூங்கியிருக்கலாம். அந்த டிரைவர் பண்ண ஒரு தவறால் 8 உயிர் போயிருக்குங்க. பிஞ்சு குழந்தைலாம் நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு பைபாஸில் போகும்போது காராக இருந்தால் 80க்கு மேலே போகாதீங்க, பைக்காக இருந்தால் 50க்கு மேலே போகாதீங்க. அந்த லெவலில் போனால் எதனா பிரச்சனைனா டக்குன்னு பிரேக் அடித்தா வண்டி வந்து ஓரளவுக்கு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விபத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அவங்களாம் அந்த சொந்தக்காரெலாம் அழுகும்போது அப்படியே என்ன சொல்கிறது, எல்லாமே மனுஷன் தானேங்க. எல்லாருக்கும் அந்த ஈவு இறக்கும் எல்லாருக்கும் உண்டுல. மற்றவங்க அழும்போது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு டிரைவரோட அலட்சியத்தால் 8 உயிர் போயிருக்கு. அதனால் வந்து எல்லோரும் வந்து கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. எதனா தூக்கம் வராமல் இருந்தால் டக்குன்னு வண்டியை வந்து ஓரம் கட்டி நிறுத்திடுங்க. நேற்று இந்த சோகமான ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தேன், பேசணும்னு தோணுச்சு, அதான் பேசினேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வேறு என்ன வேலைகள் பண்ணால் இந்த மாதிரி விபத்துக்களை வந்து தவிர்க்கலாம் அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான சந்திக்கலாம். அதற்கு உங்களுக்கு உங்கள் ரகுவரன். டாடா பை பை.